Okay, hello guys. Welcome to Exams Daily. So start பண்ணலாமா? Class start பண்ணலாமா? எல்லாருக்கும் என்னோட ஹலோ வெல்கம் மேமா வெல்கமா எனக்கு வெல்கம்ன்ற மாதிரி இருந்துச்சுங்க ஒரு மாதிரி மரட்டுற டோன்ல இருந்துச்சு சரி ஓகே ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ வெயிட் பண்ணலாம் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா அப்படின்னு சொல்லுங்க குட் மார்னிங் குட் மார்னிங் கைஸ் வேமா எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இன்னைக்கு சாட்டர்டேவா ஸோ சாட்டர்டேனாலும் யாரும் வரமாட்டீங்க ஏதாவது லீவ் டைம்ல நம்ம கிளாஸ் போட்டாலும் இல்லை இந்த சாட்டர்டே சண்டேல கிளாஸ் போட்டாலும் யாரும் வரமாட்டீங்க தெரிஞ்சுமே நம்ம போடுறோம் பார்த்தீங்களா வீக்கெண்ட்ல ஸோ வீக்கெண்ட்னால யாரும் வரமாட்டீங்க ஓகே ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் குட் மார்னிங் ஸோ நம்மளோட எக்ஸாம்ஸ் டெய்லியில் டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ் ஆர்பி டிஎன்டெட் மட்டும் இல்லாமல் எல்லா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குமே கிளாஸஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ வந்து கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா அதில் நம்ம சைட்ல இருந்து உங்களுக்கு ஜேடிஓ அதாவது ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் அண்ட் சர்வேயர் அண்ட் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம சைட்ல இருந்து ஆன்லைன் கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம் கால் பண்ண வேண்டிய நம்பர் 8940400154 ஸோ எல்லாருமே ஸ்டார்டிங்ல வந்து ஏதாவது சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு குரல் மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு தத்துவம் மாதிரியோ சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு கேட்குறீங்க ட்ரை பண்றேன் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து அடுத்த திங்கட்கிழமை கிளாஸ் இருக்கும்ல ஸோ மண்டே கிளாஸ்ல இருந்து ட்ரை பண்ணலாம் சரியா ஓகே ஓகே சூப்பர் குட் மார்னிங் எல்லாருக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுவோமா ஓகே ஸோ தமிழ் தகுதி தேர்வு பார்த்துட்டு இருக்கோம் 30 நிமிடம் 50 வினான்ற கான்செப்ட்ல இன்னைக்கு நம்மளோட கிளாஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக் கொஸ்டின் இப்போ ரீசெண்டா 2022 அந்த மாதிரி இதுல கேட்ட ஒரு கொஸ்டின் தான் ஆல்ரெடி எல்லாருமே நம்மளே நிறைய தடவை பார்த்த ஒரு கொஸ்டின் செட் ஈஸியா இருக்கும் பட் ரீகால் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா அந்த குரூப் 2க்கு நம்ம ரீகால் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு 50 கொஸ்டின் ஈஸியா இலக்கணம் பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேவா லெட் வி ஸ்டார்ட் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க எல்லாருமே வந்துடட்டும் ஓகே ஈஸி கொஸ்டின்ஸா தான் இருக்க போகுது இன்னைக்கு சரி பாருங்க உவமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக உள்ளங்கை நெல்லிக்கனி போல இது போன வருஷம் 2022 குரூப் 2 ப்ரீவியஸ் இயர் தினம் ஒரு குறள் கொண்டு வாங்க ஓகே உவமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக உள்ளங்கை நெல்லிக்கனி போல சோ உள்ளங்கையில நெல்லிக்கனியை வச்சு பாக்குறப்ப அது என்னப்பா இருக்கும் எப்படி இருக்கும் வெளிப்படை தன்மையானதா இருக்கும் அதை என்ன பண்ண முடியும் நம்மளால முழுசா பார்க்க முடியும் இதே சோற்றில் மறைத்த பூசணி போலன்னு ஒரு இருக்கு ஓகேவா ஒரு உவமை தொடர் இருக்கு அதுக்கு என்ன போடுவீங்க சோற்றில் மறைத்த பூசணி போல அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை இருக்கு அந்த வார்த்தைக்கு என்ன போடுவீங்க என்ன போடலாம் சோற்றில் மறைத்த பூசணி போல எதையோ ஒரு விஷயத்த மறைச்சு வைக்கிறது இல்ல வெளிக்காட்டிக்காம இருக்கிறது அப்படின்ற மாதிரி அந்த ஆப்ஷன்ல நம்மளுக்கு வெளிப்படையற்ற தன்மை வெரி குட் அந்த ஆப்ஷன்ல நம்மளுக்கு எது பொருத்தமா இருக்கோ சோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் வந்து டிக் பண்ணிடலாம் ஓகே சோ ரெண்டாவது கொஸ்டின் சிலை மேல் எழுத்து போல சிலை மேல் எழுத்து போல சிலை மேல் எழுத்து போல இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக தெளிவாக தெரியாது தெளிவாக தெரியும் நிலைத்து நிற்கும் நிலைத்து நிற்காது என்னப்பா ஒரு கல்லுல நம்ம எழுதி வச்ச கல்வெட்டுகள் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் கூட இப்போ நம்மளால பார்க்க முடியுது சோ அப்ப அதுக்கு ஆன்சர் என்னது நிலைத்து இருக்கும் சரியா இதே நீர் மேல் எழுத்து போலனா சிலை மேல் எழுத்து போலனா நிலைத்து நிற்கும் நீர் மேல் எழுத்து போல இல்ல தண்ணியில் எழுதின எழுத்து மாதிரிலாம் சொல்றாங்கல்ல என்னது நீர் மேல் எழுத்து போலன்றது ஒண்ணுமே பண்ண முடியாது சரியா அத மறைஞ்சிரும் உடனே மறைஞ்சிரும் இல்ல நம்ம என்ன எழுதுறோன்னே தெரியாது சோ அப்ப அது ரிலேட்டடா ஏதாவது வர்றப்ப போடணும் கண்டிப்பா அந்த உவமை பேஸ் பண்ணி 2 or 3 கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க 2 கொஸ்டின்னாலே நம்ம 3 மார்க்ஸ் எடுத்துடலாம் சரியா 3 கொஸ்டின்றப்போ 4.5 மார்க்ஸ் நம்ம ஈஸியா
இந்த டாபிக்ல இருந்தே எடுத்துடலாம். அதனால ஒவ்வொரு டாபிக்கையுமே இம்பார்ட்டண்டா பாருங்க. ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றன. இத்தொடர செயற்பாட்டு வினையா மாத்த சொல்றாங்க. சோ செயற்பாட்டு வினைக்கு நம்ம என்ன சொல்லி இருக்கோம்? உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் வேணுமா? என்னது? எழுவாய்க்கு அப்புறமா இல் வரணும். பயனிலையில பட்டது பெற்றது வரணும். பயனிலையில பட்டது அல்லது பெற்றது வரணும். அதுதான் சரியா? ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுவர். கரெக்டா? தப்பு. ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. சோ இதுமே தப்பு. சோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்க செயற்பாட்டு வினைன்னு பார்க்காம இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்க ப்ராப்பரா அந்த வார்த்தையை ரீட் பண்ணி பார்த்தாலே என்ன வந்துருது? பொருள் வந்துருது ஈஸியா. பாருங்க, ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. சோ இதை நீங்க செயற்பாட்டு வினைன்னு பார்க்காம எது ப்ராப்பரா பொருள் தருது அந்த மாதிரி நீங்க பார்த்தாலே ஈஸியா பொருள் தருது. ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகின்றன அப்படின்றது தப்பு. ஆடப்படுகிறது. ஒருமை பன்மை பிழை மாதிரி கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே இந்த கொஸ்டின் ஈஸியா நீங்க அட்டன் பண்ணிடலாம். அடுத்து, மாலதி மாலையை தொடுத்தால் இது எவ்வகை வாக்கியம்? மாலதி மாலையை தொடுத்தால் இது எவ்வகை வாக்கியம்? மாலதின்றது எழுவாய், தொடுத்தால்ன்றது மாலைன்றது செய்யப்படு பொருள். ஐ வந்திருக்கா? சோ அது கூட செய்யப்படு பொருளோட இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ வந்திருக்கு. தொடுத்தால் அப்படின்றது பயனிலை. அப்ப இந்த ஃபார்மேட் என்னப்பா? ஃபர்ஸ்ட் எழுவாய், அதுக்கப்புறமா செய்யப்படு பொருளோட ஐ, அதுக்கப்புறமா பயனிலை வந்துச்சுன்னா இது என்னன்னு சொல்றாங்க? செய்வினை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி, இப்ப ஒண்ணு பண்ணுங்க. இந்த செய்வினை வாக்கியம் இருக்குல்ல, மாலதி மாலையை தொடுத்தால், இத செயற்பாட்டு வினை ஃபார்மேட்ல எழுதி காட்டுங்க பார்க்கலாம். டைப் பண்ணி அனுப்புங்க. இந்த செய்வினை இருக்குல்ல, மாலதி மாலையை தொடுத்தால், இத செயற்பாட்டு வினையா எழுதி சொல்லுங்க. செயற்பாட்டு வினைனா ஃபார்மேட் என்னப்பா? ஃபர்ஸ்ட் செய்யப்படு பொருள் வந்துரும் மாலை, அடுத்து எழுவாய் மாலதி, மாலதி கூட ஆள் அல்லது ஆண் சேர்க்கணும். என்ன போடணும்? மாலதியாள்னு போடணுமா இல்ல மாலதியான்னு போடணுமா? மாலதியாள். அப்ப பயனிலையோட பட்டது அல்லது பெற்றது சேர்க்கணும். தொடுக்கப்பட்டது, தொடுக்கப்பட்டது, அவ்வளவுதான். ஈஸி. சரியா? சோ இந்த மாதிரி ஒரு 2 கொஸ்டின் வந்துருது. அப்ப அதுல 3 இல்ல அதுல 2ன்னு கூட வைங்க. அதுல 2 இதுல 2. ஓகேவா? அப்ப 2 3 6 மார்க்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்? எடுத்துடலாம் ஈஸியா. புரியுதா? சோ இந்த மாதிரி தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இலக்கண குறிப்பறிதல் சால சிறந்தது தொடரின் வகையை அறிகன்னு கேட்டிருக்காங்க. சால சிறந்தது நேத்து கூட பார்த்தோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அது உரிச்சொல் தொடர்னு பார்த்தோம். என்னென்ன? சால, தவ, நனி, கடி, விடு, இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது என்னன்னு பார்த்தோம்? உரிச்சொல் தொடர்னு பார்த்தோமா? அதேதான் இங்க. ஓகேவா? உரிச்சொல் தொடர். ஓகே, ஒரு எழுவாய்க்கு அப்புறமா அப்படியே வினைமுற்று வந்துச்சுன்னா அதை எழுவாய் தொடர்னு சொல்றாங்க. இடைச்சொல் வந்துச்சா இடைச்சொல் தொடர். ஒருவரை அழைக்கும்படி, ஒருத்தரை கூப்பிடுற மாதிரி வருது அப்படின்னா அதுதான் என்னன்னு சொல்றாங்க? விழித்தொடர்னு சொல்றாங்க. அடுத்து, சோ பெயர் சொல்ல பேஸ் பண்ணி, இந்த பெயர் சொல் பேஸ் பண்ணி 2 கொஸ்டின் வருதுப்பா. இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே 2+2+2 பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? அப்ப பெயர் சொற்களை பொருத்தி எழுதுக. இங்க என்ன பெயர் சொல் இருக்கு அதை மேட்ச் பண்ணி எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப மல்லிகை, மல்லிகைன்றது என்னது? ஒரு சினை பெயர் இல்ல ஒரு பொருட்பெயர். மல்லிகைன்றது ஒரு பூ, பூன்றது ஒரு பொருள். சரியா? சோ இப்ப வந்து 4, ஃபர்ஸ்ட் ஒன் 4 எங்க இருக்கு? 2 இடத்துல இருக்கு. அடுத்து பள்ளின்றது ஒரு இடப்பெயர் 3, ரெண்டுமே 3 தான். கிளைன்றது ஒரு சினை பெயர், அப்போ 1. ஆன்சர் 4 3 1 2. ஓகேவா? இனிமைன்றது ஒரு பண்பு பெயர். புரிஞ்சுச்சா? 4 3 1 2. அடுத்து பாருங்க, 7வது கேள்வி. பொருத்தமற்ற பெயர் சொல்லை எடுத்து எழுதுக. இங்க எது பொருத்தமில்லாத பெயர் சொல் அதை எடுத்து எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலப்பெயர்னா செம்மையா? தப்பு. காலப்பெயர் இங்க இருக்கிறதுல ஆண்டு அப்படின்றதான் காலப்பெயர். சினை பெயர் கரெக்ட். பண்பு பெயர் ஆண்டு இல்ல. செம்மைன்றது என்னது? பண்பு பெயர். தொழிற்பெயர் ஆடுதல். அப்ப கரெக்ட். அப்ப என்னென்ன தப்பா இருக்குன்னு பாருங்க. ஆ ஈ தான் தப்பா இருக்கு. ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ. டக்குன்னு இதை பார்த்து பொருத்தமற்றது அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். கவனிக்காம போட்டோம்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன ஆயிரும்? தப்பாயிடும். சரியா? ஓகேவா?
சரி பாருங்க, அடுத்த கேள்வி. கேள் என்னும் வேர் சொல்லின் வினை எச்சத்தை தேர்ந்தெடுக்க. கேள் என்னும் வேர் சொல்லின் வினை எச்சத்தை தேர்ந்தெடுக்க. கேட்டு, கேட்ட, கேட்டல், கேட்டான். என்னப்பா, கேட்டு சரியா, அதான் வினை எச்சம். கேட்ட அப்படின்றது பெயரெச்சம், கேட்ட அப்படின்றது தொழிற்பெயர், கேட்டான் அப்படின்றது வினைமுற்று. சரியா? சரி, இப்ப நான் சொல்றேன், கேள் என்ற சொல்லினுடைய வினையால் அணையும் பெயர் சொல்லுங்க பார்க்கலாம். கேள் என்ற சொல்லினுடைய வினையால் அணையும் பெயர் சொல்லுங்க. என்ன வினையால் அணையும் பெயர்? கேள் என்ற சொல்லினுடைய வினையால் அணையும் பெயர். வெரி குட். கேட்டவர், கேட்டவன் அப்படின்னு சொல்லலாம். கேட்டவன், கேட்டவர், கேட்டவள், இதெல்லாமே என்னதான்? கேள் அப்படின்றதோட வினையால் அணையும் பெயர் தான். சரியா? வெரி குட். கேட்பவனும் போடலாம். சூப்பர். அது யார் சொன்னது? சிவாருத்ரா. வெரி குட். கேட்பவன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? கேட்டவன் சொல்லலாம், கேட்பவன் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே கேள் தானே. ஓகேவா? அடுத்து, தனிந்தது என்ற சொல்லின் வேர் சொல்லை தேர்ந்தெடுத்து. வேர் சொல் பேஸ் பண்ணி 2 அல்லது 3 கொஸ்டின் ஷியோரா வரும். சரியா? தனிந்தது என்ற சொல்லின் வேர் சொல்லை தேர்வு செய்க. இதெல்லாமே குரூப் 2 பேட்டர்ன். அடுத்த குரூப் 2ல உங்களுக்கு இந்த பேட்டர்ல தான் கேட்க போறாங்க. சரியா? அப்போ உங்களுக்கு ஹால்ல ஞாபகம் வரணும், இந்த தானே சொன்னாங்களே வந்திருக்குல அப்படின்ற மாதிரி. இதே கொஸ்டின் வரும்னு நான் சொல்ல கிடையாது, இந்த பேட்டர்ன்ல வரும். சரியா? 2 கொஸ்டின் அந்த மாதிரி வரும். தனிந்தது என்ற சொல்லினுடைய வேர்ச்சொல். வேர்ச்சொல் எப்பயுமே எப்படி இருக்கும்? கட்டளையா இருக்கும், பகுதியா இருக்கும், அதை மேலும் பிரிக்க முடியாததா இருக்கும். சரியா? சோ அப்போ தனி. ஆன்சர் தனி அப்படின்றதா சரியான விடை. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல தனிந்த அப்படின்றது பெயரெச்சம், தனிந்துன்றது வினையச்சம். நான் இந்த எச்சம் கான்செப்ட் சொல்றப்ப கண்டிப்பா ஒரு வார்த்தையை பத்தி பேசுவேன். மெல்ல, இது பெயரெச்சமா வினையச்சமா? மெல்ல, இது பெயரெச்சமா வினையச்சமா? வந்தா பெயரெச்சம்னு சொல்லி படிச்சிருப்போம். மெல்ல வருது, இது பெயரெச்சமா வினையச்சமா? வெரி குட். பெயரெச்சம், பெயரெச்சம். சூப்பர். பெயர் வினை, பெயர் வினை. ஆக்சுவலி நம்ம வந்தா பெயரெச்சம்னு சொல்லி படிச்சிருக்கோம். சரியா? ஷார்ட்கட்ல. ஆனா மெல்ல அப்படின்றது என்னது? வினை எச்சம். ஏன் அப்படி சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் எச்சத்தோட கான்செப்டே என்னன்னா, ஒரு இன்கம்ப்ளீட் வேர்ட், அததான் எச்சம்னு சொல்றோம். அந்த எச்சத்துக்கு பின்னாடி நம்மளுக்கு ஒரு பெயர் சொல் போடுறோமா வினைச்சொல் போடுறோமா அப்படின்றதுலதான் இருக்கு. சரியா? சோ இப்ப பாருங்க, மெல்ல அப்படின்னு போட்டு ஒரு பெயர் சொல்ல போடுங்க. மெல்ல பையன், மெல்ல பையன். இதே தனிந்த பக்கத்துல போடுங்க, தனிந்த காடு. பொருள் தருது. இப்போ பெயர் ஒரு எச்சத்துக்கு அப்புறம் பெயர் போட்டா பொருள் தருது, அப்ப இது பெயரெச்சம் தான். ஓகே. ஆனா இங்க பாருங்க, மெல்ல காடு வருதா? பொருள் வருதா? இல்ல. மெல்ல எரிந்தது இல்ல, மெல்ல சிரித்தது. அப்ப வினைச்சொல் போட்டாதான் பொருள் தருது. அப்ப எச்சத்தோட ஆக்சுவல் கான்செப்ட் என்னப்பா? நமக்கு ஒரு எச்சத்துக்கு அப்புறமா பெயர் சொல் வந்துச்சுன்னா, பெயர் சொல் வந்து அது பொருள் தந்துச்சுன்னா அது பெயரெச்சம். இல்ல ஒரு எச்சத்துக்கு அப்புறமா வினைச்சொல் வந்து பொருள் தந்துச்சுன்னா வினையெச்சம். இதுலயே தெரிநிலை குறிப்புன்னு இருக்கு. அந்த எச்ச சொல் ஒரு காலத்தை குறிச்சுச்சுன்னா அது தெரிநிலை வினையெச்சம். இல்ல ஒரு பெயரெச்சம் காலத்தை குறிக்கல அப்படின்னா அது குறிப்பு பெயரெச்சம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்ப மெல்லன்றது குறிப்பு வினையெச்சமா இல்ல தெரிநிலை வினையெச்சமா? மெல்ல அப்படின்றது குறிப்பு வினையெச்சமா இல்ல தெரிநிலை வினையெச்சமா? நம்ம வந்து எல்லாத்தையுமே படிச்சிருவோம், பிரச்சனை கிடையாது. வீட்டுல இருந்தே எல்லாத்தையுமே படிச்சிருவோம். பட் இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள், ஒரு சின்ன சின்ன விஷயத்த நீங்க எப்படி கத்துக்க முடியும்னா, அந்த மாதிரி கிளாஸ் போறப்பதான் உங்களால கத்துக்க முடியும். சோ இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை நம்மளோட கிளாஸ்ல உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். உடனே கால் பண்ணுங்க. கால் பண்ணி ஜாயின் பண்ண வேண்டிய நம்பர் 8940400154 அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. தெரிநிலையா? எப்படி தெரிநிலைன்னு சொல்லுவீங்க? இதை எச்ச சொல் ஒரு காலத்தை உணர்த்துச்சுனாதான் தெரிநிலை. இப்ப மெல்ல, மெல்ல, மெல்லனா என்னது? ஏதாவது காலத்தை சொல்லுதா? இத பார்க்க கூடாது. இப்ப மெல்ல வந்தான்னு போட்டீங்கன்னா வந்தான பார்க்க கூடாது, ஏன்னா அது வினை முற்று. நம்மளுக்கு தேவை இந்த எச்சத்தோட காலம் தான் தேவை. காலம் தெரியுதா? இப்ப மெல்லன்றது காலத்தை காட்டல, ஸ்லோலி அப்படின்ற ஒரு பண்பை மட்டும் சொல்லுது. அப்ப இது என்னது? குறிப்பு வினையெச்சம். ஓகேவா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம மார்க் விட்டுறக்கூடாது. ஓகே. அடுத்து பாருங்க, 10வது கேள்வி. தருக என்ற வேர் சொல்லை கண்டறிந்து எழுதுக. தருக என்ற சொல்லினுடைய வேர் சொல்லை கண்டறிந்து எழுதுக.
இது ஆக்சுவலி எப்படி பிரிச்சு எழுதுவோம்னா தா தரு என்ற ஆனது விகாரம் பிளஸ் க. ஓகேவா? பகுதி வியங்கோல் வினைமுற்று விகுதி, அவ்வளவுதான், முடிஞ்சு. சரியா? தந்த தரு தா தந்து, என்னப்பா ஆன்சர்? தருக. இதோட இலக்கண குறிப்பு முதல் சொல்லுங்க. வியங்கோல் வினைமுற்று. இதோட இலக்கண குறிப்பு வியங்கோல் வினைமுற்று. அதோட வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க தா. தருகோட வேர்ச்சொல் என்னப்பா? தா அப்படின்றதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க 11. சோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. சோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியினுடைய பொருள் என்ன? அரசன், வறுமை, மதில், நோய். ஆன்சர் கோட்டை சுவர், மதில், சுவர். சோ இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இப்ப அரசன்றவங்க என்னது? ஐ. சரியா? வறுமைன்றது நோ, நோயின்றது நோ, துன்பம். ஓகேவா? சோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்துக. இந்த பேட்டர்ன்ல 2 ஓரெழுத்து ஒரு மொழி, 2 உவமை, 2 வினை, 2 வேர்ச்சொல், அந்த மாதிரி இப்பயே நம்ம 10 கொஸ்டின் பார்த்துட்டோம் குரூப் 2ல வர போறது. சரியா? சரி பாருங்க. மா என்று என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. மா. மானா என்ன பார்த்தோம்? பெரிய. மாக்கு வந்து நிறைய அர்த்தம் இருக்கு. திருமால், பெரிய, விலங்கு, இப்படிலாம் நிறைய அர்த்தம் இருக்கு. இங்க நம்மளுக்கு கொடுக்கறதுல சூட்டபிளா இருக்கிறது மானா பெரிய, பெருசு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்கப்பா. பறவை சொல்லிற்குரிய பொருள். நல்லா பாருங்க. பறவை ர என்ன ரகரம் கொடுத்திருக்காங்க? இடையின ரகரம் கொடுத்திருக்காங்க. சோ இடையின ரகரம் போட்ட பறவை என்ன? இந்த பறவை என்ன? இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா காரண பெயர் தான். காரண பெயர் தான். பறவைன்றது என்னப்பா? பேர்ட்ஸ், ஓர் இனம். பறக்கிறதுனால அதுக்கு பேரு பறவை. இந்த பறவைக்கு என்ன அர்த்தம்? கடல். நல்லா பறந்து விரிஞ்சு இருக்கக்கூடிய நிலப்பகுதி. வைனா நிலப்பகுதி, பறனா பறந்து விரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு பகுதி. சரியா? ஒரு நீர்ப்பகுதி. அதனாலதான் என்னன்னு சொல்றாங்க? கடல். அப்ப ரெண்டுமே என்னதுதான்? காரண பெயர் தான். இந்த பறவைக்கு என்ன அர்த்தம்? கடல் அப்படின்னு அர்த்தம். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. என்னதான் காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்டாலும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸுமே நம்ம படிக்கணும். மரபு பிழைகள் அற்ற தொடரை கண்டறிக. மரபு பிழைல இருந்து மினிமம் ஒரு கொஸ்டினாவது வரும். சரியா? மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. கூகை கூவும், கூகை குணுகும், கூகை குளரும், கூகை அலரும். சோ கூகை என்னப்பா? கூகை குளருமா? வெரி குட். கூகை குளரும். கூவும் என்னது? குயில் தான் கூவும். புறா என்ன பண்ணும்? குணுகும். புறா என்ன பண்ணும்? குணுகும். ஆந்தை தான் என்ன பண்ணும்? அலரும். சரியா? அப்போ கூகை குளரும் அப்படின்றது அதுக்கு வருஷம். சோ எருது கேட்டிருந்தாங்க. எருது என்ன பண்ணும்? எருது எக்காலமிடும். ஓகேவா? சேவல் கூவுமா? ஓகே, வெரி குட். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி 15. சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக. இங்க எது பிழை இல்லாம இருக்கு? இதுல இருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து வரும். பாருங்க. வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை இச்சு வரணும். அப்ப அந்த தப்பு. சோ இந்த இடத்துல வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வர போகிறது. இப்போ வரணும். அப்ப இதுவும் தப்பு. சோ மாற்றங்களை இச்சு வரல. ஏதோ ஒண்ணு நான் தான் தப்பு விட்டுருக்கேன் இந்த இடத்துல. வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வர போகிறது. சோ இதை நம்ம கரெக்ட்னு எடுத்துக்கலாம். ஓகே, சி கரெக்ட்னு எடுத்துக்கலாம். வேலை வாய்ப்பு கணிசமான மாற்றங்கள். அவர் இடத்துல மட்டும் இச்சு போடாம விட்டுருக்கேன். சரியா? அதனாலதான் இந்த கன்ஃபியூஷன். சோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தா சொல் கண்டறிக. குற்றியலுகரத்தின் அடிப்படையில், குற்றியலுகரத்தினுடைய அடிப்படையிலனா என்னப்பா? குற்றியலுகரம்னா என்ன? ஒரு சொல்லோட இறுதியில கு, சு, டு, து, பு, ரு இந்த எழுத்துக்கள் எல்லாம் வந்துச்சுன்னா இந்த எழுத்தோட மாத்திரை அளவு 1ல இருந்து அரை மாத்திரையா குறைஞ்சு ஒலிக்கும். இதுல 6 டைப் இருக்கு. அந்த 6 டைப். இப்ப சார்புன்றது குற்றியலுகரம் தான். இடைத்தொடர் குற்றியலுகரம். மருந்து மென்தொடர் குற்றியலுகரம். காசு ஆயுத தொடர் குற்றியலுகரம். ஆனா இந்த பசுன்றது குற்றியலுகரமா? கிடையாது. பசுன்றது என்னது? முற்றியலுகரம். முற்றியலுகரம்னா என்னப்பா? ஒரு சொல்லுக்கு இறுதியில உகரம் வந்துச்சுன்னா அதோட மாத்திரை அளவு குறையாம இருந்துச்சுன்னா அது முற்றியலுகரம்.
குறைஞ்சிச்சுன்னா அது குற்றியலுகரம். அவ்வளவுதான். இந்த இடத்துல பசு அப்படின்றது முற்றியலுகரம். பொருந்தா சொல்லை கண்டறிய. இங்க எது பொருந்தாது? மோனை, எதுகை, இசைவு, இயைபு. நீங்க தொடை நயங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 8 இருக்கு. என்னென்ன? மோனை, எதுகை, இயைபு, முரண், அந்தாதி, அளபெடை, இரட்டை தொடை, செந்தொடை அப்படின்னு மொத்தம் 8 இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. இதுல பொருந்தாதது என்னதுப்பா? இசைவு. இசைவுனா என்னது? விருப்பம்னு அர்த்தம், இல்ல அனுமதி அப்படின்னு அர்த்தம். சரியா? இசைவுனா அனுமதி அப்படின்னு அர்த்தம். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதுவும் மரபுதான். சோ மரபுல இருந்து 2வது கொஸ்டின் இந்த செட்ல வருது. சோறு தின்றான், பால் குடித்தான். இல்ல, சோறு உண்டான், பால் பருகினான், பழம் தின்றான், நீர் குடித்தான். சோ 2 3 4 1. 2 3 4 1. சோறு உண்டான்னு சொல்லணும், பால் பருகினான்னு சொல்லணும், பழம் தின்றான்னு சொல்லணும், நீர் குடித்தான்னு சொல்லணும். 2 3 4 1. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 19. கீழ்கண்டவற்றுள் சரியான பழமொழியை கண்டறிக. சோ பழமொழி தெரிஞ்ச மாதிரியும் கேட்கலாம், தெரியாத மாதிரியும் கேட்கலாம். இது நம்மளுக்கு தெரிஞ்சது. ஆனா குரூப் 4ல கேட்டாங்களே இந்த வட்டம், அது தெரிஞ்சதா? என்னது? பயிரை குணம் பயிரை வேலிக்கா சம்திங் ஏதோ ஒண்ணு கேட்டிருந்தாங்க இல்லையா? பயிரை உரம் காக்கும் சம்திங் டேஷ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சோ அந்த மாதிரி தெரியாத பழமொழிகளாகவும் இருக்கலாம். நான் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். இது ஈஸி தான், நமக்கு தெரிஞ்ச பழமொழின்றதுனால ஈஸியா நம்ம மார்க் வாங்கிட்டு போயிடலாம். அடுத்து 20 பாருங்க. மோனை தொடை டேஷ் வகைப்படும். சோ தொடை நயம் 8 வகைப்படும்னு சொல்லி பார்த்தோம். அதுல ஒண்ணு மோனைன்னு பார்த்தோம். என்ன சொல்லியிருக்காங்க? மோனை தொடை எத்தனை வகைப்படும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மோனை தொடை எத்தனை வகைப்படும்பா? 8 வகைப்படும். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? அடிமோனை. அடிதோறும். ஃபர்ஸ்ட் லைனோட செகண்ட் மோனைனா முதல் எழுத்தோ, சோ ஃபர்ஸ்ட் லைனோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் செகண்ட் லைனோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் என்னது? அடிமோனை. இதுக்கப்புறமா தான் சீர்மோனையில 7 இருக்கு. சீர்மோனை இங்க பாருங்க, மோனை தொடை மட்டும் கேட்டிருக்காங்க. அப்ப என்னது? 8. இங்க என்னது? சீர்மோனைன்னு கேக்குறாங்க. சீர்மோனை எத்தனைன்னு கேட்டா 7 தான். சரியா? மோனைன்னு காமனா கேட்டா 8, அதுல பர்டிகுலரா சீர்மோனைன்னு கேட்டா 7. சோ என்னென்ன? ஃபர்ஸ்ட் இணை மோனை, பொழிப்பு மோனை, ஒருவு மோனை, கூழை மோனை, மேற்கதுவாய் மோனை, கீழ்கதுவாய் மோனை, முற்று மோனை. இப்ப இணை மோனைனா 1 2ல ஃபர்ஸ்ட் லெட்டர் 1 இருக்கிறது. பொழிப்பு மோனைனா 1 3ல, ஒருவுனா 1 4ல, கூழைனா 1 2 3ல, மேற்கதுவாய்னா 1 3 4ல, கீழ்கதுவாய்னா 1 2 4ல, முற்று மோனைனா 1 2 3 4ல. அவ்வளவுதான். சோ இதேதான் எதுகைக்கும். சரியா? சீர்மோனை எத்தனைன்னு கேட்டா 7பா. நார்மலா மோனை மட்டும் கேட்டாங்கன்னா 8. ஓகே. அடுத்து 21. புனிதமுற்று மக்கள் புது வாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் ஆண்டும். சோ யாண்டும். சோ இதுல வந்து மோனை கேட்டிருக்காங்க. சோ நம்ம அங்க வரைக்கும் போனலாம் இல்ல, நம்ம ஆப்ஷன்ல இருந்தே சொல்லிடலாம். வா வே சம்பந்தம் இல்ல, நா யா மா பூ. சோ பூ பூ ஆன்சர். புனிதமுற்று புத்தக சாலை அப்படின்றதுலதான் மோனை வந்திருக்கு. ஓகேவா? புனிதமுற்று புத்தக சாலை அப்படின்றதுலதான் மோனை வந்திருக்கு. அடுத்து பாருங்க 22. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. நல்லா பாருங்க. கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள். எழுதாமல் இராள். ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அது உடன்பாடு. கண்ணகி கட்டுரை எழுதினாள், அவ எழுதினத சொல்லியிருக்காங்க, அப்ப அது உடன்பாடு. ஒரு விஷயம் நடக்கலன்னு சொன்னாங்கன்னா அது எதிர்மறை. கண்ணகி கட்டுரை எழுதவில்லை, அவ எழுதல அப்படின்றது. இதே இது நெகட்டிவ் மாதிரியே சொல்லி அதுல பாசிட்டிவ் மீனிங் வந்துச்சு அப்படின்னா, நெகட்டிவ் மாதிரியே சொல்லி அதுல பாசிட்டிவ் மீனிங் வருது அப்படின்னா அதை என்னன்னு சொல்லணும்? பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள். இராள்ன்ற ஒரு நெகட்டிவ் வேர்டு வந்திருக்கு, இல்லைன்ற மாதிரி ஒரு மீனிங் தரக்கூடிய நெகட்டிவ் வேர்டு வந்திருக்கு. ஆனா இதோட பொருள் என்ன?
எழுதாமலாம் இருக்க மாட்டா, கண்டிப்பா எழுதுவா அப்படின்ற அர்த்தம் தான். அப்போ ஒரு நெகட்டிவ் வேர்டு பாசிட்டிவ் சைனை கொடுக்குது. அப்ப இது என்னது? பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். சரியா? சோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 23. கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக. இங்க எது கட்டளை தொடர் அல்லாத ஒன்று? அண்ணனோடு போ. போனாலே என்னது? கட்டளை. கட்டு, படி எல்லாமே என்னதுதான்? கட்டளை. அப்ப கட்டளை தொடர் அல்லாதது அரசு ஆணை பிறப்பித்தது. டக்குன்னு நிறைய பேர் என்ன ஆணைன்னு வந்திருக்குல்ல, ஆர்டர் தானே, சரி கட்டளை தானே அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒரு கன்ஃபியூஷன் பண்ணுவாங்க. சோ அதெல்லாம் தேவையில்லாத கன்ஃபியூஷன். சரியா? சோ நான் எல்லாரையும் சொல்லல, இந்த மாதிரி என்ன மாதிரி அறிவுஜீவிகள் 1-2 பேருக்கு இந்த மாதிரி தோணும். ஓ கட்டளைன்னு சொல்லியிருக்காங்க, ஆணைனாலும் கட்டளை தானே அப்படின்ற மாதிரி நான் யோசிப்பேன். நான் இன்கேஸ் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறேன்னா அதனால சொன்னேன். சரியா? அந்த மாதிரி யோசிக்க வேண்டாம். 24. உடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. சோ 5 மாடுகள் மேய்ந்தன. சோ ஈஸி. இதோட கொஸ்டின் ஃபார்ம் பண்ண போறோம். கொஸ்டின் ஃபார்ம் பண்ணா என்னப்பா? எத்தனை மாடுகள் மேய்ந்தன, அவ்வளவுதான். ஈஸி. 25. உடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. இங்கு நகர பேருந்து நிற்கும். இதோட கேள்வி என்னவா இருக்கும்? இங்க நிக்கும்னு சொல்றாங்கன்னா அப்ப என்ன கேட்டிருப்பாங்க முன்னாடி? இங்க பஸ் நிக்குமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஐயோ அப்படி இருக்க கூடாதுன்னு தான் சொல்றேன். உங்க ஸ்டூடெண்ட் தானே நாங்க, அப்ப நாங்களும் அப்படிதானே. அப்படி இருக்க கூடாதுங்க. அதனாலதான் நான் நிறைய என்னோட நேத்து ஒரு 2 தப்பு பண்ணேன் அவருக்கா. அந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து விடவே கூடாது. சரியா? இங்க நகர பேருந்து நிற்குமான்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு பதிலாதான் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? இங்க நகர பேருந்து நிற்கும் அப்படின்ற ஒரு பதில சொல்லியிருப்பாங்க. சரியா? 26 பாருங்க. சரியான தொடரை கண்டறிக. உலகம் தமிழ் மொழி வாழட்டும் உள்ள வரையிலும். சோ அதை படிச்சீங்கனாலே உங்களுக்கு ஈஸியா பொருள் வந்துடும். உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ. தமிழ் மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும். தமிழ் மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும். சோ ஆப்ஷன் சி. சி தான் கரெக்டா இருக்கு. ஓகேவா? என்ன ஸ்டக் ஆகுதா? சோ சி தான் கரெக்ட் ஆன்சர். கொஞ்சம் வேகமா பார்க்கலாம். 27. சரியான தொடரை கண்டறிக. தமிழ் படி தம்பி படி சங்கத்தமிழ் தம்பி சங்கத்தமிழ் நூலைப்படி என்று கவிஞர் கூறினார். சோ பார்த்தோன்னே தெரியும் எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? பார்த்தோன்னே தெரியுதா? தம்பி சங்கத்தமிழ் நூலைப்படி என்று கவிஞர் கூறினார். ஆன்சர் டி. ஓகேவா? அடுத்து பாருங்க 28. சரியான அகரவரிசை. அகரவரிசைக்கு ஷார்ட்கட் எப்படி சொல்லியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் இதை மட்டும் பாருங்க. மா மூ கோ மா. எது ஃபர்ஸ்ட் வரணும்? கோ தான் முதல் வரணும். காவரிசை தானே வரணும். ஆன்சர் பி. அவ்வளவுதான். ஈஸியா எழுதிடலாம். சரியா? கோமேதகம், மரகதம், மாணிக்கம், முத்து. ஓகேவா? சோ ஆப்ஷன் பி. டிக்கு எதுக்கு போறீங்க? டிக்கு எதுக்கு போறீங்க? ஃபர்ஸ்ட் பாருங்க. மாவரிசை இருக்கு, காவரிசை இருக்கு. மாவரிசை முத வருமா, காவரிசை முத வருமா? காவரிசை தான் முத வரும். அப்ப காவை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் மாக்கு வரணும். சரியா? இப்ப கால ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. கோமேதகம், மரகதம், மாணிக்கம், முத்துன்னு. சரியா? அடுத்து இங்கேயும் அதே பெயர் சொற்களை அகரவரிசைப்படுத்துங்க. ஈஸி. இங்க கி ஆ தே ஆ இருக்கு. அப்ப என்ன வரும் நம்மளுக்கு? ஆனாவனாதான் முதல்ல வரணும். அப்ப இதுல இங்க ஒண்ணு பியா இருக்கும், இல்லைன்னா டியா இருக்கும். ஓகே. சோ இப்ப அடுத்து பாருங்க. இங்க ஓ இருக்கு, கி இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் அகரவரிசை முடிச்சுட்டு தான் அடுத்து வரணும். அப்ப ஆன்சர் கண்டிப்பா என்னதுதான்? பி தான். ஆசிரியர், ஓணான், கிளி, தேனி, தையல், பழம், மான். ஓகே. இந்த மாதிரிதான் பார்க்கணும். ஃபுல்லா உட்காந்து நீங்க சால்வ் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. 30. தேடு வினைமுற்று சொல். தேடு என்ற சொல்லினுடைய வினைமுற்று சொல் என்னப்பா சொன்னேன்னா 3 கொஸ்டின் வந்துருச்சு 50 கொஸ்டின்குள்ளேயே. தேடினார் அப்படின்னு சொல்லலாம். அப்ப தேடிய அப்படின்னா தேடிய பொருள், பெயரச்சம். தேடி வினையச்சம், தேடுதல் தொழிற்பெயர். சரியா? இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகே. சோ நோட் பண்ணிக்கோங்க. 31. 31 ஓசை. ஓசை ரிலேட்டடாவும் கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வருது. வெண்பாவின் ஓசை, செப்பல் ஓசை, ஆசிரியப்பாவின் ஓசை, அகவல் ஓசை. அகவல் ஓசை பெற்று வருதுனால ஆசிரியப்பாவை என்னன்னு சொல்லுவாங்க? அகவற்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 2, 4 எங்க இருக்கு? ஆன்சர் சி. களிப்பாக்கு துள்ளல் ஓசை, வஞ்சிப்பாக்கு தூங்கல் ஓசை. சோ இந்த மாதிரி எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. சரி அடுத்து பாருங்க 32. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்தெழுதுக. கோல்டு பிஸ்கட், தங்க கட்டி. அவ்வளவுதான். கோல்டுனா தங்கம், பிஸ்கட்னா கட்டி, தங்க கட்டி. புரிஞ்சுச்சா? அவ்வளவுதான். சரி அடுத்து வாங்க 33.
vowels consonant vowelனா என்ன உயிரெழுத்து கான்சனன்ட்னா மெய் எழுத்து 3 1 எங்க இருக்கு சோ டி ல இருக்கு அதான் ஆன்சர் ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து மோனோலிங்குவல்னா ஒரு மொழி ஆன்சர் 3 1 4 2 அவ்வளவுதான்மா ஈஸி சோ கிளாஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க சோ இன்னும் இதே மாதிரி நிறைய இது பத்தின மொத்த டீடைல் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க புக்ஸும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் புக்ஸ்லயுமே உங்களுக்கு எல்லா கண்டென்ட்மே நம்ம கவர் பண்ணி கொடுத்துருப்போம் ஸோ கால் பண்ண வேண்டிய நம்பர் 8940400154 ஓகேவா அடுத்து நனந்தலை உலகம் வழகி நெமியோடு வளம்புரி பொறிந்த மாதாங்கு தடக்கை என முல்லைப்பாட்டில் இடம்பெற்றுள்ள நனந்தலை உலகம் இந்த குரூப் 4ல கேட்டிருந்தாங்க நனந்தலை உலகம்னா என்னது அகன்ற உலகம் நனந்தலை உலகம்னா அகன்ற உலகம் அவ்வளவுதான் 35 எடுப்பு எதிர்ச்சொல் தருக சோ எடுப்பு எடுக்குனா ஒரு மேடை பேச்சுனா அதுல 3 கூறுகள் இருக்கு எடுத்தல் தொடுத்தல் முடித்தல் எடுத்தல்ன்றது ஸ்டார்டிங் முடித்தல்ன்றது என்னது லாஸ்ட் ஸ்டார்டிங்னா ஆப்போசிட் என்னதுப்பா லாஸ்ட் எடுத்தல்னா ஆப்போசிட் முடிப்பு சரியா அவ்வளோதான் ஓகே சோ அடுத்து 36 தண்டலிற் பதம் இச்சொல்லை சரியாக பிரித்திடும் முறை தண்டலிற் பதம் இச்சொல்லை சரியாக பிரித்திடும் முறை சோ தன்மை தன் 3 சொல்லியும் தானே வந்திருக்கு இப்ப தன்மை தளிர் பதம் அவ்வளவுதான் ஈஸி தன்மை தளிர் பதம் ஓ எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க சொன்னேனா சிறிய உலகம் கொஸ்டினை ரீட் பண்ணலையா சரி இது ஒரு தப்பு யாருமே பண்ணாதீங்க இன்னைக்கு நம்ம தினம் ஒரு விஷயம் நீங்க என்கிட்ட இருந்து எது கத்துக்கணும்னு தெரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையோ எது கத்துக்க கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கீங்க நானும் அந்த அளவுக்கு ரொம்ப ஓகே சரி எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க நல்லா பாருங்க நனந்தலை உலகம் டக்குன்னு எடுத்தனே அகன்ற உலகம் நோ நோ ஆப்போசிட் சரி உலகம் இதை கத்துக்கோங்க ஒரு தடவை கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு மேட்ச் த ஃபாலோயிங்கா இல்லப்பா அது கரெக்ட் தான் சரியா சோ ஒரு தடவை கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க லேர்ன் பை அதர்ஸ் மிஸ்டேக் அப்படி ஒரு பாடத்தை நீங்க நான் சொல்லி கொடுத்துருக்கேன் சரியா என் தப்புல இருந்து நீங்க கலம்பகம் இச்சொல்லை பிரித்தெழுதுக கலம்பகம் கலம்பகம் சோ கலம்பகம் எப்படி பிரிக்கலாம்னா 2 விதமா பிரிக்கலாம் கலம்பு கூட்டல் அகம்னு பிரிக்கலாம் ஆனா நமக்கு கலம்பகத்தோட மீனிங் என்னன்னா 18 உறுப்பு அப்ப அது கரெக்டா வர்றது இதான் களம் கூட்டல் பகம்னு பிரிப்போம் களம்னா 12 பகம்னா பாதி 12ல பாதி 6 மொத்தமா 18 உறுப்புகள் கொண்டு பாடப்படுவதனாலதான் இத களம்பகம்னு சொல்லி சொல்றாங்க அப்ப களம் கூட்டல் பகம் அப்படின்றதான் சரியான விடை ஓகே அடுத்து 38 துவரைனா தாமரை மலர் மறைனா பவளம் எது சரியான இணைன்னு கேட்டிருக்காங்க விசும்புனா வானம் மதியம்னா நிலவு சோ இது கரெக்டா இருக்கு இது கரெக்டா இருக்கு சோ ஆன்சர் இ சரி ஓகேவா இ சரி ஓகேவா மூஞ்சிக்கு முன்னாடி புகழாதீங்க எனக்கு பிடிக்காது கிண்டல் பண்ணாதீங்க சிறுபஞ்ச மூலம் குடும்ப விளக்கு சீவக சிந்தாமணி குறுந்தொகை இது புக் பேக் தான் அடிக்கடி கேட்கிற ஒரு கொஸ்டின் தான் சிறுபஞ்ச மூலம் அப்படின்றது என்னப்பா ஒரு அரை இலக்கியம் சரியா குடும்ப விளக்குன்றது தற்கால இலக்கியம் சீவக சிந்தாமணின்றது காப்பிய இலக்கியம் குறுந்தொகைன்றது சங்க இலக்கியம் 3 4 1 2 ஏ 3 4 1 2 40 பாருங்க வேமா பாருங்கப்பா சோ இது வந்து எனக்கு எப்பயுமே வராதுனால நான் எழுதிடுவேன் கடலை உருண்டை வாங்கி சப்பி ருசிச்சு சாப்பிட்டு அதை கூடையில போடு 1 2 3 4 5 6 7 8 9 சரி பாருங்க 8 8னா என்னது 8னா ஆ சோ ஆ முதங்க இருக்கு இங்கதான் இருக்கு அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு 4 ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு 4 ரெண்டு இடத்துல இருக்கு அடுத்து 5னா ரூ சோ 3 சான்சர் 4 3 2 1 சான்சர் 4 3 2 1 ஓகேவா சோ இதுக்கு இது எழுதிட்டு எழுதிருங்க இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை ஜஸ்ட் ஒரு எத்தனை செகண்ட் 5 செகண்ட்ல எழுதுனேனா ஸோ நோட் பண்ணிக்கோங்க கடலை உருண்டை வாங்கி சப்பரிசு இப்படி எழுதிட்டீங்கன்னா டக்குன்னு ஆன்சர் பண்ணி போயிடலாம் இல்லாட்டி அதை உட்காந்து அப்படியே நம்ம யோசிச்சுட்டே இருக்கணும் கூற்று 1 ஏறெழுவது 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று கூற்று 2 ஏறெழுவதை பாடியவர் கம்பர் ஏறெழுவது 11 கீழ்கணக்கு இங்க என்ன கேட்டிருக்காங்கப்பா
சரியானதான் கேட்டிருக்காங்க. 2 மட்டும்தான் சரி. சரியா? ஏர் எழுபதுன்றது 11 கீழ்கணக்கு நூல் கிடையாது. ஆனா ஏர் எழுபது இதெல்லாம் பாடினது யாரு? கம்பஸ். அப்ப கூட்டு 2 மட்டும் சரி. ஓகே. 42 யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், யாமறிந்த புலவரிலே, யாமறிந்த மொழிகளிலே வந்துட்டாலே பாரதியார். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் அப்படின்னு சொன்னது மூதுரையில ஔவையார் சொல்லியிருப்பாங்க. சரியா? மூதுரைனா மூத்தோர் கூறும் அறிவுரை. 31 பாடல்கள் இருக்கும். சரியா? 44 பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த திருநாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது அப்படின்னு சொன்னது யார்? பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த திருநாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது என்றவர் யார்? பாரதி தாசன். அவ்வளவுதான், ஈஸி. ஓகே. 45 கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அப்படின்னு சொன்னது யாரு? பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண்களை கலர் நிலம் சொல்லியிருப்பாரு. கல்வி உடைய பெண்களை திருந்திய கழனின்னு சொல்லியிருப்பாரு. 3 அடி சிற்றல்லையும் 6 அடி பேரல்லையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல். 3 அடி சிற்றல்லை 6 அடி பேரல்லை 5 100. குறுந்தொகைனா 4 to 8. சரியா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து உலகம் உயிர் கடவுள் ஆகிய 3ஐயும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யார்? உலகம் உயிர் கடவுள் ஆகிய 3ஐயும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யார்? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார், உவேசா, திருவிகா, ஆறுமுக நாவலர். வெரி குட். திருவி கல்யாண சுந்தரனார். ஓகேவா? 48 பாருங்க. சரியான குற்றையா இதுல நம்ம தப்பு பண்ணோம். சரியா? சேர இளங்கோவடிகள் பத்தி என்ன கேட்டிருக்காங்க? சரியான கூற்று கேட்டிருக்காங்க. சேர மன்னர் மரபை சார்ந்தவர். சேர மரபு சார்ந்த. ஓகே. சிலப்பதிகாரத்தை எழுதினவர். கரெக்ட் தான். அடிகள் நீரே அருளுக என்ற கூற்றுக்கு உரியவர். இந்த கூற்றை சொன்னவர்னு சொல்லல, இந்த கூற்றுக்கு உரியவர். இந்த கூற்றுல அடிகள் அப்படின்ற வார்த்தை யாரதான் குறிக்குது? இளங்கோவடிகள் தான் குறிக்குது. சரியா? நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று குறிப்பிட்டவர். கரெக்டா? இந்த வரிக்கு உரியவர், இந்த வரிகளை சொன்னவர். ரெண்டுமே கரெக்ட் தான். சோ அனைத்தும் சரி. நிறைய பேர் இதுல போயிட்டு கன்ஃபியூஸ் ஆயிட்டு உட்கார்ந்து இருந்தாங்க. சரியா? அனைத்தும் சரி. ஆல் ஆர் கரெக்ட். கூற்றுக்கு உரியவர். ஆமா, அடிகள் நீரே அருளுகின்ற கூட்டுக்கு உரியவர்னா யாரு? அந்த கூற்றுல யார சொல்லியிருக்காங்க? இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கூற்றுக்கு உரியவர்னா அந்த கூற்றுல யார பத்தி சொல்லியிருக்காங்க, யாரு சொன்னாங்கன்னு கிடையாது, யார பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்றதுதான். 49 சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அழைக்கப்படுகின்றன. சோ சிலப்பதிகாரம் மணிமேகலை ரெண்டுமே 30 காதை இருக்கு. ஆமா, கரெக்ட். சரியா? சிலப்பதிகாரத்துல 3 காண்டம் 30 காதை இருக்கு. ஆனா மணிமேகலையும் 30 காதை மட்டும் இருக்கு. எப்படியோ ரெண்டுலயுமே காதை எத்தனைதான்? 30 தான். சோ கூற்று இரண்டும் சரி. சரியா? நோட் பண்ணிக்கோங்க. அந்த லாஸ்ட் क्वेश्चन. வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமவோல் செய்யின் என்று திருக்குறள் உணர்த்தும் பொருள் என்னப்பா? வணிகர்களிடையே இருக்கக்கூடிய நேர்மை, அததான் சொல்லுது. ஓகேவா? வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமவோல் செய்கின்றது வணிகர்களிடையே இருக்கக்கூடிய நேர்மையை உணர்த்தக்கூடியது. ஸோ இந்த லைவ்ல இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுட்டு இருப்போம். ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க என்ன எக்ஸாம்ஸ் இல்ல ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு புக்ஸ் இன்னும் நீங்க ஆர்டர் பண்ணாம இருக்கீங்கன்னா சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 8940400154. ஸோ கால் பண்ணி உடனே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ். ஆன்சர் தப்பா? என்னங்க அப்படி சொல்றீங்க? 48க்கா? என்ன ஆன்சர் சொன்னேன்? ஓகே, சாரி, அனைத்தும் சரி. கேர்லெஸ் மிஸ்டேக். இன்னைக்கு வந்து நம்ம மைண்ட் கேர்லெஸ் மிஸ்டேக் நிறைய பண்ணுது. எல்லா நாளுமே ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? ஓகே, சாரி, 3 தப்பு பண்ணியிருக்கோம். திருத்திக்கிறேன். தேங்க்யூ கைஸ். மேம் எக்ஸாம் டேட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்படியா? எக்ஸாம் டேட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா? சரி, மாத்திட்டேன். சரியா? நேத்தெல்லாம் டஃப் லெவல் கொஸ்டின் தானே பார்த்தோம். டெய்லி டஃப் லெவல் கொஸ்டினா தான் யாரும் வரமாட்டேங்கிறாங்க. நேத்து பாருங்க, நம்ம கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டினா இருந்துச்சா நேத்து முந்தா நேத்தெல்லாம்? ஆள் வந்து நம்மளுக்கு எவ்வளவு 200 கூட தொடலையா? இன்னைக்கு ஈஸியா இருந்துச்சா? 250 பேர் வந்தாங்களா? அவ்வளவுதான். நோ ஃபேக் நியூஸ். அதுதான் சொல்றேன்ல. இது வந்து யாருமே நம்பாதீங்க. அஃபீஷியல போட்டிருந்தா நம்புங்க. சரியா? அவங்க போய் சொல்றேன், நம்பாதீங்க சொல்லல. நிறைய பேர் கால் பண்றப்ப சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் வராது, இதையும் படிக்கிறேன்னு சொன்னாங்க,
இல்ல அது வர்றதோ வரலையோ உங்க சாட்டிஸ்பேக்ஷனுக்கு நீங்க படிக்கிறீங்கல்ல, படிச்சிருங்க. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எதையுமே அது மட்டும் கிடையாது. பர்சனலாவும் சரி, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு எதையுமே நம்பாதீங்க ஃபர்ஸ்ட்டு. எக்ஸாம்லயும் சரி, பர்சனல் லைஃப்லயும் சரி. ஒண்ணு உங்களுக்கு ஷியூரா தெரியுமா? அஃபிஷியலா இன்னொருத்தவங்க சொல்றது நீங்க காதால கேட்கிறீங்களா? இல்ல டிஎன்பிஎஸ்சினா அஃபிஷியல் வெப்சைட்ல போட்டிருக்காங்களா? அத கேட்டுட்டு நம்புங்க. நான் சொல்றதையோ, இல்ல மத்தவங்க சொல்றதையோ நம்ப வேணாம். நான் சொல்றதுன்னா, நான் கண்டிப்பா அஃபிஷியல்ல போட்டதுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டேன். சரியா? சோ அப்ப அந்த மாரி யாரு சொல்ற ஃபேக் நியூஸ வந்து நம்பாதீங்க. இது எதுக்காகன்னா, எக்ஸாம் டைமு இந்த மாரி ஏதாவது கிளப்பி விட்டா வியூஸ் அதிகமா போகும் அப்டின்றதுக்காக ஜஸ்ட் கிளப்பி விடுற சீன்ஸ் தான். மத்த எதுவுமே கிடையாது. சரியா? போனி பூவா? எதுக்குங்க விரட்டுறீங்க? ஹைகோர்ட் எக்ஸாம்க்கு தனி கிளாஸ் உண்டா? ஆன்லைன்ல இருக்கு. நம்ம எஸ்டர்டே 6:00 போடலப்பா. ஏன்னா ஆன்லைன் கிளாஸ் இருந்தது. ஆனா நம்ம அடுத்த இயல்ல இலக்கணம் பார்க்க வேணாம் 6 மணி லைவ்ல. இலக்கிய முறைநடையே பார்த்துடலாம். ஏன்னா அந்த இலக்கணம் வல்லினம் மிகுமிடங்கள் தான் இருக்கு. அது எடுத்தாலுமே நம்ம ஒரு 10 நிமிஷத்துல முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால நம்ம அடுத்தது போயிடலாம். ஓகே. ஸோ தேங்க் யூ சோ மச். ஓகே காய்ஸ். தேங்க் யூ. ஸோ நான் அந்த எக்ஸாம் பத்தி நிறைய பேர் சொல்றதுனால நான் போய் அதுக்கு ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன். எல்லாரும் பாருங்க. ஓகே. தேங்க் யூ. மேம் டைம் ஆயிடுச்சு மேம். கிளம்புங்கப்பா. தேங்க் யூ.